சென்னையின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து அடையாறு, கோட்டூர்புரம், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் ஹெலிகாப்டரில் இருந்து எடுக்கப்பட்ட பிரத்யேக காட்சிகளை தற்போது பார்ப்போம். 800க்கும் மேற்பட்ட இடங்கள் சென்னையில் பாதிக்கப்பட்டன. அந்த இடங்களை தற்போது பதிவு செய்கிறோம். இந்த காட்சிகளை பார்க்கும்போது சென்னை மாநகர் எவ்வளவு பாதிப்புகளை சந்தித்துள்ளது என்பதை அறியலாம். ஏற்கனவே இந்த இடங்களில் தரைத்தளத்தில் நின்று காட்சிகளை பதிவு செய்தோம். அந்த காட்சிகளை ஒப்பிடும்போது வான்வெளியிலிருந்து இந்த காட்சிகளை பதிவு செய்யும் போது அதிர்ச்சியும் நிலவுகிறது. காரணம் என்னன்னா, சென்னை மாநகரில் 800க்கும் மேற்பட்ட இடங்கள் தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்தது. மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாகவும் சென்னையின் பல்வேறு இடங்களில் மழை நீரானது தேங்கி இருக்கிறது. தனி தீவுகளாக பல்வேறு பகுதிகள் மாறி இருக்கிறது. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் ஏரியிலிருந்து உபரி நீர் திறந்துவிட்டதன் காரணமாக உபரி நீரானது அடையாறு ஆற்றின் வழியாக சென்று கொண்டிருக்கிறது. கரை புரண்டு ஓடக்கூடிய இந்த நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மழை நீருடைய வெள்ள நீருடைய வெள்ளப்பெருக்கானது பாதிப்புகளை பெரிதளவில் ஏற்படுத்தியிருக்கிறது. வீடுகளுக்கு நடுவே தேங்கியிருக்கக்கூடிய இந்த மழைநீர் எப்போது வடியும் என்ற அச்சம் பொதுமக்களுடைய நிலவி வரக்கூடிய நிலவில் இந்த ஹெலிகாப்டருடைய பயணத்தை துவக்கும் போதே மழை கொட்டியது. கொட்டிய மழையும் பொருட்படுத்தாமல் கடலோர காவல்படையினுடைய உதவியுடன் இந்த ஹெலிகாப்டர் பயணத்தை தந்தி டிவியானது மேற்கொண்டு இந்த காட்சிகளை பதிவு செய்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கும்போது சென்னை மாநகர் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. கட்டடங்களுக்கு நடுவே தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் பாதிப்பினுடைய காட்சிகளாகவே பதிவு செய்யப்படுகிறது. இங்கிருக்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டரை இயக்கக்கூடிய கேப்டன் அலி, பாண்டே, ஓரா அவர்களிடம் பேசும்போது அவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது மழை பாதிப்பு என்று எடுத்துக்கொண்டால் முடிச்சூர், தாம்பரம், வேளச்சேரிகளில் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்த வண்ணம் இருக்கிறது. இதன் காரணமாக மழை நீரை நாங்கள் எங்கெங்கே தேங்கியிருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. மக்களுக்கு உதவிகள் தேவை அதிகமாக இருக்கிறது. நாங்கள் ஹெலிகாப்டரை வீடுகள் அருகே கொண்டு செல்லும் போது மக்கள் நிவாரணப் பொருட்களுக்காக, உணவு பட்டங்களுக்காக கையேந்தி நிற்கும் காட்சி எங்களை துயரத்தில் ஆழ்த்துகிறதுங்கிறது தான் ஹெலிகாப்டர் இயக்கக்கூடிய கேப்டன் அலி, பாண்டே, ஓராவுடைய தகவலாக இருக்கிறது. இந்த காட்சிகளை வைத்து பார்க்கும்போது சென்னை மாநகரம் துயரத்தின் பிடியில் இருக்கிறது. மீண்டும் மழையை சந்தித்தால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதை அறிய முடிகிறது. ஒரு கால அடிப்படையில் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 3.5 லட்சம் மக்களை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசினுடைய தகவலாக இருக்கிறது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை காலம். அன்று முதல் இன்று வரை 245 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். சென்னை மாநகரை பொறுத்தவரை அதிகபட்சமாக மழை பெய்ததன் காரணமாக 859 இடங்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றன. உபரி நீர் திறந்துவிட்ட இடங்களில் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த அடையாறு கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியாளர்கள் அடையாறு கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றனர். அதன் அடிப்படையில் 3.5 லட்சம் மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. பருவநிலை ஹெலிகாப்டர் பறக்குவதற்கு ஏதுவாக இல்லை. மீட்பு பணிகளுக்காகவும் நிவாரண உதவிகளை வழங்குவதற்காகவும் தொடர்ந்து ஹெலிகாப்டர் பறந்து அரை மணி நேர இடைவெளியில் தொடர்ந்து நிவாரண உதவிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த காட்சிகள் பார்க்கும்போது தொடர் மழையை எதிர்கொள்ள சென்னை தயாராக இல்லை. மக்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். போர்க்கால அடிப்படையில் நிவாரண பணிகள், மீட்பு பணிகள், மருத்துவ உதவிகள் தேவை அப்படிங்கிறதா இந்த காட்சிகளை வைத்து
பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் பாஸ்கரன்.